பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ண போறாங்களா? இப்ப எங்க போறாங்க? 5 கிலோமீட்டர் தள்ளி கிருஷ்ணாபுரம். 5 கிலோமீட்டருக்கு என்ன ட்ரெயின்ல போவோம்? நம்ம இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ஏறி போனோம். நீங்க 5 கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் வச்சா அந்த 5 கிலோமீட்டர் எப்படி நாங்க போவோம்? அந்த 5 கிலோமீட்டர் எப்படி இன்னொரு பஸ் பிடிச்சி போவோமா? இல்ல 5 கிலோமீட்டருக்கு ட்ரெயினை விட்டுன்னு போவோமா? என்ன இது அநியாயம்? அந்த கிருஷ்ணாபுரத்துல யாருக்கெல்லாம் அங்க இடம் இருக்கோ அவங்க விலை ஏறும் போல இருக்கு. அந்த பக்கத்துல யாரோ இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, அவங்க விலை அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்தா விலை ஏறும். அதற்காக தான் இதை கிருஷ்ணாபுரத்தை பஸ் ஸ்டாண்ட் ஆக்கணும்னு துடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவா திட்டம்? இது என்ன பண்ணணும்? இது விவசாய பூமி. விவசாயத்துக்கு முதல் உரிமை கொடுங்க. இந்த விவசாய பூமியை ஷேல் கேஸ் அப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எல்லாம் கொண்டு வந்து பூமியை காலியாக்கி பாலைவனமாக்கி இருப்பாங்க. 5 வருஷமா இதுக்கு போராட்டம் பண்ணி ஷேல் கேஸ் எல்லாம் போட்டா பள்ளத்தை நோண்டி நம்மளெல்லாம் வெளியில அமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரை விட்டு நம்மளெல்லாம் காலி பண்ணி ஏதாவது ஒரு ஊர்ல அமிச்சிட்டு அந்த முப்போகம் விளையும் பூமிய பள்ளமாக்கி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வித்துட்டு இருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்தியவர் உங்க அண்ணன் தான், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். தெரியுமா உங்களுக்கு? அந்த விவசாய நிலங்களை எடுக்க கூடாதுன்னு 5 வருஷமா போராட்டம். காவிரி காப்போம், அப்புறம் சோழ நாடு போராட்டம்னு எத்தனையோ போராட்டம், எத்தனையோ லெட்டரை முதலமைச்சர்களுக்கு எழுதினாங்க. டெல்லி பாராளுமன்றம் டெல்லியில போய் பேசினாங்க. தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வச்சாங்க. அப்படி அறிவிச்சதுனால தான் கம்பெனிங்க வரல. உங்க நிலத்தை யாரும் புடுங்க முடியாது. இனிமேல் உன் நிலத்தை புடுங்கி யாரா கம்பெனிக்காரனுக்கு விற்க முடியாது. ஏன்னா டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சதுனாலதான் இது நடந்தது. அதை செய்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். எதுக்காக செஞ்சாங்க? என்னுடைய மக்கள் பத்திரமா இருக்கணும், அவங்க பிறந்த பூமியில இருக்கணும். அகதிகளா எங்கேயோ போய் இருக்கிறதா? நம்ம பிறந்த ஊர்ல, நம்ம பிறந்த கிராமத்துல, நாம சாமி கும்பிட்ட கோவில்ல, நம்ம பாட்ட முப்பாட்ட வாழ்ந்த ஊர்ல நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அகதியா கொண்டு போய் ஏதோ ஒரு ஊர்ல தள்ளுறதுக்கா ஆட்சி நடக்குது இங்க. அதற்காகத்தான் இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உறுதி செய்து டெல்டா மாவட்டத்து மேலே யாரும் கையே வைக்க முடியாது. சரி, கை வைக்க முடியாத விவசாயத்துக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்னும் செய்யல. விவசாயத்துக்கு என்ன செஞ்சாங்க?